just another two more question, Ma. I just want to ask two more questions, if you don't இல்லங்க mind. நெறைய நோ, நோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் சோ மெனி ஆஃப் தெம் சீரியஸ்லி வெயிட்டிங். நெக்ஸ்ட் uh, ஸ்லாட் வந்து இருக்கும் the, இல்லையா? நீங்க கண்டிப்பா கேளுங்க. yes, correct. Just give me one question. So, what you get our sir, I just want to check with you. Are they trying to do like past every season வந்து ஒரு wild card வந்து அந்த டாப் 10ல இருக்கணும்? It could be a run of one of them. அதனால தான் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதெல்லாம் அதான் அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த ரிவ்யூ பண்றதே நான் நிறுத்திடுவேன். என்ன என்னங்க அங்க ஒருத்தன் உசுர கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். சரி அங்க இன்னும் 2-3 பொண்ணுங்களும் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கேன். ராணவ நம்பர் 1 மேபி ஒரு விஷயம் இருக்குங்க. இவங்க நினைக்கிற சில பிளேயர்லாம் 90வது நாள் சில பேர் ரொம்ப ஓப்பனா பேசுவோம்னா, சில பேர் இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து வீட்டை சுத்தி பார்க்கணும், ஃபேமிலி வந்து வீட்டை சுத்தி பார்க்கணும், இந்த ஷோல நான் இதை பண்ணணும், அந்த ஷோல அந்த டாஸ்க் அப்ப நான் இதை பண்ணிக்கணும், இது என் ரீல்ஸ்ல வரணும்னு இப்படி ஒவ்வொரு பிளானோட கிளம்புறாங்க. ஒரு சில பேர் தான் பேமெண்ட்டுக்காக கிளம்புறாங்க. ஐ மீன் இது எல்லாருமே பேமெண்ட்டுக்கு கிளம்புறாங்கன்னு வைங்க. ஒரு சில பேர் தான் வந்து அதை வந்து வின் பண்ணணும்னு நகர்றாங்க. இப்ப இப்ப எப்படி போகுதுன்னா, இப்ப ராணவ் வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா எண்டுல போய் தொடுறதெல்லாம் ஆகிற கதை இல்ல. ஆனா ஒரு 75 நாள் 80 நாளுக்கு போறதுக்கான ஏதாவது ஒரு பிடிமானத்தோட டிராவல் பண்ற அந்த ஒரு விஷயம் இப்ப 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 நடந்துச்சு பாத்தீங்களா? இப்ப ரஞ்சித் சார் ஒரு பிராங்க்ல அடிச்சதுதான் இப்ப வரைக்கும் அவர் இருக்கார். பெரிய பாதிப்பு இல்லாம அவர் டிராவல் பண்ண முடியுதுல. இப்ப ராணாக்கும் அந்த லக் அடிச்சிடும் போல் இருக்கு. இதுல இருந்து இல்ல அந்த அந்த லக் அடிக்கும். ஆனா ஆக்சுவலா இப்போ அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா இந்த அன்அபிஷியல்ல முத்துக்குமரன், ராணவ், பவித்ரா இவங்க 3 பேர் சேம் டைம் நாமினேஷன் வந்தாங்கன்னா கரெக்ட். தெரிஞ்சிடும். ஆனா பிரதர் அதையும் பாருங்க ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றாங்க. 7-8 பேர் போட்டு இல்ல 10 பேரை போட்டு அந்த 10 பேரு நாமினேஷன்ல வரும். அப்பதான் நீங்க சொல்ற அந்த கேட்டகரி ரொம்ப மினிமல்ல இருக்கிற டஃப் காம்படிட்டர்ஸ் வரும்போது ப்ராபபிலிட்டி வராம இருந்துடக்கூடாது. இல்ல ஆக்சுவலா இந்த அன்அபிஷியல்ல முக்காவாசி ஓட்டு வந்து இப்படிதான் பிரிஞ்சிருக்கு. முத்துக்குமரனுக்கு போக வேண்டிய ஓட்டு பவித்ரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா ராணுவ இன்ஸ்டாகிராம்ல ஒரே பயங்கர ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அவங்க ஓட்டுலாம் தான் இப்ப ராணுவ இந்த அடுத்த டைம் வாங்கிட்டு இருக்காப்ல. அது மேபி அவங்க 3 பேர் வரும்போது நம்மளுக்கு அது கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். அது அவர் எந்த லெவல்ல இப்போ இருக்காரு. எனக்கு ஒரு சின்ன மைல்டு டவுட்டுங்க. அன்அபிஷியல் ஓட்டு அப்ப கரெக்டான ஓட்டா? இல்ல கரெக்டான ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம பேசுறது அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அபிஷியல் ஓட்டு என்னன்னே தெரியாது இது வரைக்கும். நான் அன்அபிஷியல் ஓட்டை வச்சு பேசவே இல்லை. நான் உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் ஏன் நான் பேசுறேன்னா, நான் சீசன் 5ல வந்து 5-6ல அதுல நடந்த சில விஷயங்கள் எனக்கு ஒப்பிடவே இல்லை ஆக்சுவலா. இப்போ மேஜர்லி அந்த அன்அபிஷியல் ஓட்டு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது வீக்கரான கண்டஸ்டன்ட் அப்படின்னு வீக்கரான கண்டஸ்டன்ட்டை நம்மளே கன்வின்ஸ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய டூலா இருக்கு. அது எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் அதை ஐ மீன் மை ரிவ்யூ ஆர் மை கன்சர்ன் இஸ் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் இதுதான் கிரவுண்ட் தான். நான் இப்ப அந்த ஆங்கிள் படி தான் ரியாவும் இந்த வாரம் வர ரியா வெளில வந்தாங்கன்னா இட்ஸ் ட்ரூ. கம்பேரிட்டிவ்லி ரியா குடன் கெட் த கிரேட் ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய ப்ரையாரிட்டைஸ் இல்லை அப்படின்னு. ஆனா இவங்க எங்க அதை பார்க்கணும்னா, சத்யாவை விட ரியா என்ன, ரியாவை விட சத்யா என்ன, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. இப்ப சத்யாவுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் வேவ்ல வச்சு ஏன் ஒருத்தனை தூக்கிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரியா போவாங்க, அடுத்த வாரம் இஃப் ஐ எம் நாட் ராங் தே வில் ட்ரை புஷ் அன்ஷிதா ஆர் இஃப் தே ட்ரை புஷ் வர்ஷினி, இஃப் தே அதான் இந்த மாதிரி. அதுக்கு ஸோ இப்போ என்ன ஆயிப்போச்சு, சுனிதா போயாச்சு, ரியா போயாச்சு, வர்ஷினி போயாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு, சத்யா, விஷால், அருண், ரஞ்சித், தீபக், முத்துக்குமரன் இந்த 6 பேரோட ஃபேமிலி உள்ள வர வரைக்கும் இந்த 6 பேரும் வெளில வர போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு சார் ஷோ பார்க்கணும்? சாரி, நான் ஜெஃப்ரியை மறந்துட்டேன். 7 ஜெஃப்ரி, சரிங்களா? மிச்ச 3 பேர் வெளில வரணும்னா இந்த சைட்ல இப்ப ராணா, ரயன், சிவகுமார். ஸோ இவங்க பேசா பாய்ஸை வந்து வால்யூமை குறைக்கிற அந்த விதமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க போல. பாய்ஸ்ல இருந்து இப்போ 2 பேரை தொடலாம், அது வரைக்கும் கேர்ள்ஸ்லேயே பிடிச்சி போடலான்ற மாதிரி தான் போகும் போல் இருக்கு.
ஓகே சார். சோ நெக்ஸ்ட் இவரு இருக்கா அப்படி ஏன்னா நியாஸ். அடுத்து மாஞ்சேரியுமே அதாவது மஞ்சேரியுமே அவங்களுமே டேஞ்சர் ஜோன் தான் ஆக்சுவலா. அவங்க ஆக்சுவலா இந்த வீக் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்த்தா ராணுவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பூஸ்ட் போனதோ அவங்களுக்கும் போயிருக்கணும் ஆக்சுவலா. ஃபேக்ட் அது என்ன ஃபேக்ட் என்னன்னா அதுதான் ஆக்சுவலா சொன்னோம்னா ராணுவ விட அதிகமா போயிருக்கணும். ஆக்சுவலா அதிகமா போயிருக்கணும். ஆமா போயிருக்கணும். இப்ப இந்த ராணுவம் அதிகமா போச்சுன்னு நம்மள நம்ப வைக்கிறது யாருன்னு தான் எனக்கு புரியல. அதுதான் எல்லாரும் இப்ப அதுதான் பேசிட்டு இருக்காங்க. ராணுவம் வந்து செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா, ராணுவம் செகண்ட். அந்த செகண்ட் பாத்தீங்கன்னா அது அந்த இப்போ நமக்கு 3 கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஒன்னு சௌந்தர்யா எப்படி என்ன ஆனாலும் வெளில போறதே இல்ல. என்ன நான் சொல்றது முதல் 2-3 வாரத்துக்கு போறதே இல்ல. அருண் எப்படி தாக்கு பிடிச்சாரு, 2வது வாரம் அவருக்கு அந்த பாஸ் கிடைச்சது, திருப்பி 3வது வாரம் வரும்போது எப்படி அவர் தாக்கு பிடிச்சாரு அவரு. ஸோ ஓகே பிராங்க் பாயிண்ட்ல இருந்து ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு 3வது வாரத்துல இருந்து ரஞ்சித் நாமினேஷன்லயே வர்றதில்ல. சரிங்களா? அவரு நான் சொல்றது ஜென் சைட்லயே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஆனந்தி, தர்ஷிகா, பவித்ரா இவங்க எல்லாம் நாமினேஷன் வர்றதுக்கே 4 வாரம் தாண்ட வேண்டியதா இருந்தது. திருப்பி சாச்சனா, ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ஒன் மோர் பர்சன் அன்ஷிதா. இவங்க தான் ஒரு சாச்சனா வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் தான் சுனிதான்ற பேரே வந்து எலிமினேஷனுக்கு சாச்சனா இல்லை யாரோ ஒருத்தங்க போட்டு உடச்சதுக்கு அப்புறம் தான் சுனிதா வந்து பேரே வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த க்ரௌடு யாரை வந்து டாப் லிஸ்டிங்குள்ள கொண்டு போகுது அப்படின்னா இது வந்து எந்த ஓட்டு ஆக்சுவலா அடிப்படையில போகுது அப்படின்றது எனக்கு ஒரு மேஜர் டவுட். அது வந்து ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆஃப்லைன் ஓட்டு மேல ஒரு மாதிரி என்னோட ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருந்தது. ஆனந்தியா இல்ல சாச்சனாவா இல்ல ரியாவா சாரி இது சுனிதாவான்றது இருந்துச்சு பாத்தீங்களா? அப்பதான் இந்த ஆஃப்லைன் ஓட்டை வந்து நான் ரொம்ப பாயிண்டடா பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா நீங்க வந்து அந்த ஆஃப்லைன் ஓட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த தடவை சேவ் அண்ட் எலிமினேட்டை வந்து அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. ஆனந்தியும் இவளையும் வந்து அது யாரு சுனிதாவையும் ரொம்ப குருஷியலா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துலதான் எனக்கு ஆஃப்லைன் ஓட்டு மேல இது என்ன இதை நம்புறதா இல்ல இது என்னது இல்ல உண்மையிலேயே நம்ம மைண்ட் செட் பண்றாங்களா இந்த தடவை வந்து ஆனந்திக்கு உண்மையிலேயே டேஞ்சர் ஜோன் போயிருக்காங்க. பட் ஆனா ஏன்னா இப்ப நான் சுனிதா கிட்ட எல்லாம் பேசும்போது சுனிதா சூடம் ஏத்தி அடிக்கிறா அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல அதனாலதான் என்ன தூக்கிட்டாங்க ஓட்டாது மண்ணாதுன்றா. அதனால ஓவர் த பாயிண்ட்ல நான் சுனிதாட்டி கேட்டேன், ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் பிளான்? ஐ வாண்ட் டு கோ டு வைல்ட் கார்டு. ஏமா நீ வந்தே 30 நாள் என்னம்மா நீயும் வைல்ட் கார்டு போறேன்னு ஆக மொத்தம் அந்த வீட்டை விட்டு யாரும் வர்றதா இல்ல. பேமெண்ட் சார் தாமரை சொல்லிருப்பாங்க. அந்த விஷாலட்சுமின்னு ஒரு இல்ல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியாஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து கையை தூக்கிட்டு அப்படியே இருக்காரு. நியாஸ் நீங்க பேசுங்க. எனக்கு அவர் ஆண்ட்ராய்ஸ் காமிக்கல. இல்ல இப்ப காட்டல, பட் அவர் தான் தூக்குனாரு. நியாஸ் பேசுங்க. நியாஸ்க்கு அடுத்து வந்து உஷா. யா நியாஸ். ஹாய் சார், ரவி சார். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து பரன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பரபரப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட்லயாவது வந்துரும் அப்படின்னு பார்த்தா வீக்கெண்ட்லயே அந்த பரபரப்பு வர மாட்டேங்குது. அதாவது அந்த வீக்கெண்ட்ல அந்த ஒரு வாரத்துல எவ்வளவு தப்பு செய்யறோம் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன அது என்னது துண்ட திருடுறவன், அந்த பல்செட்டு திருடுறவன் இவனையெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் சார் இப்படி நடக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. இருக்கிறவனை எல்லாம் இழிச்சவன் நினைக்கிறானுங்களா இல்ல என்ன நடக்குது ஒண்ணுமே சுத்தமா புரியவே மாட்டேங்குது. கடைசியா ஒரு அஸ்திரம் இருக்கு சார், அந்த அஸ்திரத்தை வச்சு அடிக்கலாம். அதை நான் சொன்னா மேனேஜ்மெண்ட் ஒத்துக்காது. இந்த 42 நாள் பேமெண்ட்டும் உங்களுக்கு போகாது. இனிமேல் விளையாண்டா முதல்ல இருந்தா எல்லாரும் கோட்டையும் அழிச்சிட்டோன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து பேமெண்ட்டுக்காக உசுர கொடுத்து இந்த 42 நீங்க என்ன செலவு பண்ணீங்களா அந்த அத்தனை பேமெண்ட் அழிச்சிட்டோம், ஒன்னும் தரமாட்டோம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ வந்து பிக் பாஸோட மறுபடியும் உள்ள வருது. இப்போ டிஆர்பி. ஹலோ
நியாஸ் உங்க உங்க வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் கட் ஆகுது. ஆகுது. பட் ஐ காட் யுவர் பிரேக் ஆகுது. அவரோட கொஸ்டின் என்னன்னா, பழைய டீம் டிஆர்பிக்காக உள்ள வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கிரியேட்டிவிட்டி அப்புறம் எடிட்டர்ஸ் எல்லாமே இதை நான் பழைய டீம். படிச்சேங்க. இதை நான் படிச்சேன். எனக்கு புரியுறது தான் உங்களுக்கும் புரியுதான்னு பாருங்க. சோ வாட், கண்டஸ்டன்ஸ் அவங்க தானே. நீங்க உங்க டீமை என்ன மாத்தி என்ன பிரயோஜனம்? கண்டஸ்டன்ஸ் மாறினா லாஜிக் இருக்கு. நீங்க உங்க டீம் மாறினா கண்டஸ்டன்ஸ் மாட்டுவாங்களா? சார் எனக்கு புரியல சார். இவங்க கிரியேட்டிவிட்டி என்ன சார் சொல்றாங்க? அந்த 2 டாஸ்க் கொடுத்தாங்களே அதுல கிரியேட்டிவிட்டி மாறி போயிருமா சார்? நான் என்ன சொல்றேன், அந்த டாஸ்க தவிர இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இருக்காங்கல்ல, அத நீங்க ப்ரோமோல கரெக்ட்டா என்ன நடந்துச்சோ நடந்த மாரி காட்டணும் 1. அட்லீஸ்ட் அங்க நடந்த தப்ப, இவன் தப்பு தான் பண்ணான், இப்படிலாம் பண்ணலாமாடான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும் 2. அது 2மே பண்ணல அப்படின்னா எப்படி டிஆர்பி ஏறும்? ஆக்சுவலா இந்த டாஸ்க்ன்னு நீங்க சொன்னதுனால என்னோட மனக்குமரலையும் சேர்த்து சொல்றேன். நான் உள்ள போகும்போது ஓட விடுறது, ஓடி ஓடி போய் ஏறுறதுன்னு வச்சுட்டு, நான் வந்த போதுல இருந்து நீங்க பாத்தீங்களா, உட்கார்ந்த இடத்துல விளையாடுற கேமா விளையாண்டுட்டு இருக்காங்க. கதை, பாட்டில் எடுக்கிறது, பாட்டில தள்ளிட்டு போய் மேல வைக்கிறது, ஆப்பிள மேல தூக்குறது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? எனக்கு மட்டும் ரன்னிங் ரேஸ், மத்தவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரேஸா? நீங்க அப்ப உங்களையும் அவங்க பிளான் பண்ணி தான் சார் அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா இவங்க டாஸ்க் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் ஃபைன், ஃபேர், ஓகேங்களா. அதுல கிரியேட்டிவா டாஸ்க பண்றது ஒரு சில இடங்கள்ல வந்து இட்ஸ் ஓகே. ஒரு சில டாஸ்க்குகள் வந்து மேபி நாட் அப் டு, பட் ஆனா இது ஜெண்டர் பேஸ்டு கேம்ன்றதுனால இது இவங்களுக்கே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஆக்சுவலா இப்போ 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 வந்து ஒரு சிலது வந்து அவங்க ஃபிளெக்சிபிளி தே ஹாவ் டு ஹேண்டில் இட் இதுன்னு வரும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட் கேம்ஸ் வந்து ஜென்ஸ் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. இன்ஃபேக்ட் ஹார்டர் கேம்ஸை வந்து விமன் டீம் ஜெயிச்சது போக இந்த சாஃப்ட் கேம்ஸ் வரும்பொழுது என்ன ஆகிடுது, இப்போ டெக்னிக்கலி ஏதோ ஒரு ஒன் வே ஆர் அதர் ஜென்ஸ்க்கு ஃபேவராகவே போயிட்டு இருக்கு. அது டாஸ்க் வைட்ல. பட் இதுல வந்து நீங்க ஒரு கிரியேட்டிவ் இம்பாக்ட் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஒரு நல்ல நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சன், நல்ல எப்படி சொல்றது, அதுல காட்டுற உத்வேகத்துல வந்து அவங்க திறமை வந்து ஓரளவுக்கு தெரியலாம். பாட்டில திருப்பி போடுறதுலயோ இல்ல இதுலோ இல்ல. பட் நான் சொல்றது ஒரு பொருளை அடுக்கிற விதம், ஒரு கலர் மேட்சிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓரளவுக்கு கால்குலேட்டிவா ஆடுறதுல. பட் ஆனா எசன்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் எங்க வரும்னா, நீங்க இந்த கேமே ஆடாம மிச்ச நேரத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்க கேபிட்டலைஸ் பண்ணி சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறீங்களோ அதுதான் கிரியேட்டிவ் எசன்ஸ். இப்போ இப்போ வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டாஸ்க் கிடையாதுங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒண்ணு போடுறாங்க. ஸோ அந்த மைலேஜும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உழைப்பு போடணும். பா ரொம்ப டயர்டுப்பா, அந்த ஒரு நாள் நான் ஒன்றும் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி மிச்ச 4 நாளும் அதே இதுல தான் போகுது. இல்ல ஆனா சார், அவங்க தான் கிரியேட்டிவா பண்றாங்களே. தலைக்கு ஆயில் மசாஜ் வைக்கிறாங்க, கால் எடுத்துறாங்க, கை எடுத்துறாங்க. அதெல்லாம் கிரியேட்டிவிட்டில தானே சேரும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது வந்து அது வந்து ஆக்சுவலா என்ன சொல்றதா அவங்க ஓன் கிரியேட்டிவா இருக்கு. நான் சொல்றது இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு கிரியேட்டிவ் எசன்ஸ்ன்றது இந்த இப்ப கொடுத்தாங்க பாத்தீங்களா, இந்த ஹோட்டல் டாஸ்க்கு, இந்த ஸ்கூல் டாஸ்க்கு, கதை சொல்ற கடந்து வந்த பாதை, இதுல தான் ஒவ்வொருத்தவங்களுடைய கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து பப்ளிக்கை ரிலேட் பண்ணி இந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்றத பேச வைக்கும். பிசிக்கல் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த டாஸ்க், ஒரு வீட்டில் எந்த விதமான வெளியுலக பார்வை இல்லாம, ரிசோர்ஸ் இல்லாம, ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் சாப்பிட்டு உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குற டாஸ்க் வந்து மென்டல் அண்ட் டெக்னிக்கலா பாடியோடைய ஸ்டெபிலிட்டி, ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான். அதே தவிர இந்த டாஸ்க் போக இருக்கிற மிச்ச நேரம் தான் த குவாலிட்டி ஆஃப் த டைம் டு ஷோ த இன்டெலிஜென்ஸ். அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிற விதம் வந்து ரொம்ப 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 டம்பா இருக்கு. சும்மா சும்மா பாட்டு பாடிக்கிட்டும் டான்ஸ் ஏதோ ஒண்ணுத்த போடுறதும் வந்து அது அவங்கள வேணா பொழுதுபோக்குக்கு எடுக்கலாமே தவிர மிச்சபடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஏதோ ஒண்ணு பண்றது ஒரு வைபை கிரியேட் பண்ணணும்ல, அந்த வைபு வந்து கிரியேட் பண்ணாம விடுறாங்க. கரெக்ட் சார். ஆக்சுவலி ரகு காணாம போயிட்டாப்படி. ரகு வந்து ரொம்ப நாள் இருந்தாரு, வருவாருன்னு நினைக்கிறேன். ரகு வருவாரு. அவங்க விஷால் லட்சுமி அவங்க பேசிட்டு. எஸ் குட் ஈவினிங் ரவீந்தர் சார். நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். நீங்க அந்த ஆரி சீசன்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயோ தெய்வமே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். பட் BB8 பாக்கறதே நல்லா இல்ல சார்.
கஷ்டம்னா புரியுது. உங்கள்கிட்ட ஃபாஸ்டா 3 கொஸ்டின் கேட்கணும் சார். ஒண்ணு வந்து ஐ ஃபீல் இந்த ஹோல் ஷோ இஸ் ரிக்டு நினைக்கிறேன் சார். பிகாஸ் இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததே அவங்கள உசுப்பேத்துறதுக்கு தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தீபக்கா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், சத்யா இருக்கட்டும், ஆல் பேஸ்டா இருக்காங்க. அவங்கள தான் தூக்கி விடுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, the டீமை ஃபுல்லா எம்சிபிஸா இருக்கும். கிரியேட்டிவ் டீமை சொல்றேன். பிகாஸ் அப்சல்யூட்லி they are not being questioned at all. பாடி ஷேமிங், ஸ்லட் ஷேமிங் பண்ற அந்த பாய்ஸை ஒருத்தருமே ஒன்றும் சொல்றது இல்ல. மூணாவது வந்து அந்த ஹோஸ்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமும் கிடையாதா? யா, பிகாஸ் அந்த டீப் மேனர்ஸ் தீபக்லாம் கொஸ்டின் பண்ணாம ஜாக்லின் அவர் கொஸ்டின் பண்றாரு நேத்திக்கு. And absolutely, as a woman, I feel really agitated sometimes seeing the show. You continue, sir. These are the 3 questions. And இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா I feel உங்களை வேணும்னே, because you are such a good reviewer, உங்களை கூட்டிட்டு வந்து வேணும்னே உங்களை ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்கன்னு தோன்றேன். It's my personal opinion. I wish you could have stayed more. Maybe, I don't know. I mean, like, இது ஆக்சுவலா என்னன்னா, முந்தானேத்து யாரோ இது ஏதோ ஒரு பர்பஸான ரிவெஞ்ச் மாதிரி தெரியுது. 1 வீக்ல ஆமா சார், I really feel that because உங்களோட ரிவ்யூ தான் ஆக்சுவலி அந்த ஆரி சீசன்ல இருந்தே பயங்கரமா போகும். லைக் யூ நோ, and they used to feel really angry about it. So ஒண்ணுனே உங்களை கூப்பிட்டு இதை பண்ணிட்டாங்கன்னு நான் தோன்றது சார் எனக்கு. பட் ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இதை நான் போனேன், எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதை நான் ஒரு 2-3 சீசனா கூப்பிட்டு வேற ஏதாவது சீசன் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இவனுங்க கூட போகும்போது என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்றதா. அப்பதான் சார் ஈஸியா பண்ண முடியும். அதனால ஆக்சுவலா நீங்க answering your question, and before to that, I'm glad and happy to talk to you. I think நான் பேசிட்டு இருந்த ஹவுஸ் இல்லாம இப்ப வேற ஒரு ஹவுஸ்ல பேசிட்டு இருக்கேன். See, actually, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் I think overall 3 kind of a mistake. Selecting almost ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போன 18 பேர்ல 14 பேர் ஹோம் ப்ராடக்ட வச்சது முதல் தப்பு. வச்சிருக்கவே கூடாது. அதுதான் நான் பாக்குற முதல் தப்பா பாக்குறது. அப்படி அந்த ஹோம் ப்ராடக்ட்ல மேஜரா விஜேஸும் சீரியல் ஆர்டிஸ்டுமா இருக்கக்கூடிய பீப்புள்ல டெக்னிக்கலி அவங்களுக்கே தெரியுது இந்த பீப்புளுக்கு வந்து லாங்கர் ஸ்டே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஒரு சில பீப்புளுக்கு இது வந்து தான் இட்ஸ் நாட் ஆக்சுவலா வந்து ஹேஸ் டு கோ த்ரூ அ கைண்ட் ஆஃப் அ டாஸ்க் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஈவன் the kind of a reference with the reference people who approached and who got inside, அவங்க உள்ள ஸ்டே பண்ற ஃபேக்டர்ல போறதுல இது என்ன அவங்க டோட்டலா அவங்க நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த முனைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கேம் முனைப்பு. அதாவது இந்த கேமை நான் விளையாண்டு என் ஸ்கில்ல தமிழ்நாட்டுக்கு காமிச்சு இந்த ஸ்கில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் ஆண்டனி போன கேமை அவர் ஒரு சினிமால ஹீரோ ஆகிறதுக்காக அந்த கேம்குள்ள வரல. அதுக்கு அவருக்கு ஒரு பணம் வேணும்ன்றத அவரே டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். நான் என்னைய அவுட் காஸ்ட் பண்ணிக்க எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அதனால நான் வந்தேன். ஆனா இந்த கேமுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருந்தார், இந்த கேமை நான் எப்படி ஆடணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஐடியல் அஜெண்டாவோட வந்த கேம் டீமே கிடையாது இந்த டீம். அப்படி இருக்கிற டீம்ல அத நான் சொல்றது வெரி ஃபியூ. அப்பார்ட் ஃப்ரம் தட், கோ வித் த ஃப்ளோன்னு உள்ள வந்த எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கேமோட சஃபஸ்டிகேஷன், இந்த ஜெண்டர் பேஸ்டுன்னு வந்தோடனே அது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் அடிஷ்னல் கம்ஃபர்ட் ஃபார் தெம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட், ஐ டோன்ட் நோ ஸ்டில் வாட் டு சே, த ஹோஸ்ட். அவங்க வந்து புதுசா போனது வந்து இந்த ஷோவோடைய ரெகுலர் பேட்டர்ன்ல இருந்து, இப்போ ஒருவேளை கமல் சார் இருந்திருந்தாருன்னா நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை கமல் சார் இருந்திருந்தா ஒரு இஷ்யூவை வந்து கேள்விப்படும் பொழுது அது அட்லீஸ்ட் அவர் பொலிட்டிக்கலா பப்ளிக் ரிலேட்டடா கனெக்ட் பண்ணியாவது ஒரு தீம் ஆஃப் ஆன்சரை உள்ள தள்ளி அவங்கள வந்து ரிக்ரெட் பண்ண வச்சு ஒரு மாதிரி கேம் ஆட வச்சிருப்பாரோ. இங்க ரிக்ரெட்டே கிடையாது பாத்தீங்களா யாரோட கேம்லயும். அது இல்லாதது காரணம் டீடைலிங் வித் த ஹோஸ்டே வந்து மிஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் கன்சர்ன் வந்து பிலாசபிக்கலி அட்வைஸ் வருது, இல்லைன்னா definitely not on a straight axis. I mean, இந்த பிரச்சனைய இந்த டீடைலிங் பண்ணும்பொழுது இப்படி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவர் போன வாரத்துல விஷால சொன்ன அந்த ஒரு விதம் வந்து, நீ பண்ற செயல் வெளியில எப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஹிண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி இருந்தது. ரொம்ப கிளியரா
இந்த பாரு பாத்துக்கோ வெளியில அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா சார், அவ ஆக்சுவலா ஒரு குறும்படம் போட்டிருக்கணும்ல சார் விஷாலுக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபைனலி இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் குறும்படம் போடக்கூடாதுன்றதே ரொம்ப தே ஆர் வெரி மச் கன்சர்ன்டு நான் நினைக்கிறேன். அதுவும் போடக்கூடாதுன்னு நினைச்சு டிராவல் பண்றாங்களோ, எந்த விதமான ஒரு இதுவும் வந்து தீர்வு இவர் சாரே சொல்லிடுவாரு இருந்தா, இல்லைன்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் குறும்படமான்ற மாதிரியான தாட்ல தான் போது போல் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் அசஸ் பண்றது வந்து அப்படிதான் போற மாதிரி இருக்கே தவிர இட்ஸ் நாட் சம்திங். பட் அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இஷ்யூவா எதுவும் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு பெரிய இஷ்யூவா ரைஸ் பண்ணோம்னா விஷால் மேட்டரை ஓபன் பண்ணி விஷால் அதை மறுத்து விஷாலுக்கு அதை போட்டு காமிச்சிருந்தா ஒரு மாதிரி கிழிச்சிருக்கலாம் விஷால. எக்ஸாக்ட்லி சார், அதுதான் நானும் நினைச்சேன். ஆனா கரெக்ட். அது சார் அது பண்ண இன்னைக்கே மாட்டாங்க. அது பண்ணிருக்கலாம்ல சார். இன்னைக்கு ஐ மீன் நேத்தோட இப்ப கூட எபிசோட்லயே பண்ணலாம் சார். பண்ணிருக்கலாம். இல்ல ஈவன் இல்ல சவுண்டோட வாய்ஸ கேலி பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி. இல்ல அதுதான் அது வந்து நான் திரும்பியும் சொல்றேன். ஹோஸ்ட் வந்து எந்த இடத்துல இப்போ அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, இப்போ தீபக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சின்ன அந்த மாத்தி மாத்தி அவங்க அந்த ஒரு வன்மம் வந்து இதாகி கொஞ்சம் வந்து அது வந்து வெடிச்சு அது அந்த 1 hour எபிசோட்ல வந்தா மட்டும்தான் கேக்குறாரு. மற்றது விஷால் பண்ணது வந்து 1 hourல வரல, அவன் பின்னாடி உட்கார்ந்து பேசினது வரல. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சுனிதா ஒண்ணு பேசியிருப்பாங்க. அந்த பாத்ரூம்ல அந்த ஸ்க்ரப் விழுந்த விஷயம் ஒண்ணு பேசியிருப்பாங்க, அது வரல. இந்த மாதிரி இந்த இஷ்யூலாம் ஆப்போசிட்ல இன்னொரு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் வெடிச்சு பெருசாகி அது வந்து 1 hour எபிசோட்ல வரும்போதுதான் அது வந்து இவர் வந்து அதுவும் கேட்கிறாரு. இது 24/7 அந்த வந்த விஷயம் நம்ம பப்ளிக் வந்து நிறைய ட்வீட்ஸ் போட்டதுனால அவர் லைட்டா அது வந்து பேசிட்டு போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த விஷயமும் யாருக்காவது அந்த உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸே சரியில்லை. ஆக்சுவலா இந்த இதை வந்து கிரியேட்டிவ் டீமும் ஒரு பெரிய லேக் தான். ஒரு இஷ்யூ நடக்குது, அந்த இஷ்யூ ஊதி பெருசு பண்ணாம அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கே விட்டுறாங்க, அது அப்படியே தூங்க விட்டுறாங்க. அதுதான் பெரிய இஷ்யூவா இருக்கு. அதுதான் சார் வேணும்னே பண்றாங்களோன்னு தோணுது சார். அது ரவி சார், மேபி அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ரகு. இருக்கலாமா சார்? தேங்க்ஸ் உஷா. ஹலோ, தேங்க்யூ. தேங்க்ஸ் உஷா. ரவி சார், வில் கெட் பேக் டு யூ. சொல்லுங்க சார். இல்ல இவங்களுடைய தாட் ப்ராசஸே வந்து ரகு பேசுங்க. ரகு வந்து பாய்ஸ் சரண் ஏதோ கேட்க வராரு, அவர் கேட்கட்டும். சரண் இல்ல ஐயா இல்ல, சரணுக்கு முன்னாடியுமே ஆஷிக்லாம் இருக்கா. அப்படி நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க பேசிருங்க, அடுத்து பேசட்டும். பிரதர் இன் பிட்வீன் பேசாதீங்க, சாரி. சொல்லுங்க ரகு. இல்ல ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க இந்த ப்ரோமோவை பார்த்து 3வது ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கேன். வர நாட்டில் யார் எதை பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு. விஜய் விஷால்லாம் எழுந்து ஆட்டிடியூட் சரியில்லை, ரியாக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற நிலைமைக்கு ஷோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த மன உளைச்சலாக இருக்கு. சரிங்களா, அவங்க பண்ணுற சில ரியாக்ஷன்ஸ் ஓகே, எனக்கும் அக்செப்டபுளாக தான் இருக்குது. நான் வந்து அப்படியே குருட்டாம்போக்காக நான் பேசக்கூடாது. சரிங்களா, சௌந்தர்யா ஃபேனாக இருந்தாலும் நியாயப்படி தான் பேசணும். ஆனாலும் அதை யார் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை விஜய் விஷால்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. இப்போ கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தா அப்படி ரசிகன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்களேன், அஷ்டகோணமும் பொருந்தின ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அது. அந்த ப்ரோமோலேருந்து விஜய் விஷாலோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்கா அப்படி. சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு ஹோஸ்ட் முன்னாடியே கொடுக்குறவர் எப்படி ரியாக்ஷன்ஸ் பற்றி பேசலான்றது எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. போன வாரம் போட்டு சௌந்தர்யாவை செய்யும் செஞ்சுருக்காங்க, சாச்சனா விஷயத்தில் செஞ்சாங்க, தீபக் விஷயத்தில் செஞ்சாங்க, அப்புறம் இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று செஞ்சாங்களே, அது என்னென்ன மறந்து போச்சு. ஆனால் அது எல்லாமே இன்ஜஸ்டிஸ் டு சௌந்தர்யா. அது வெளியில் மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. பேசாம நானே ஒரு ஹவுஸ்மேட்டா போயிடலாமான்னு பாக்குறேன். இல்ல ரகு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சௌந்தர்யாவை எந்திரிச்சு நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒட்டுமொத்த ஹவுஸும் அப்போசிட் பண்ணாங்க. இதே விஷயம் போன சீசன்லயும் நடந்துச்சு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை, அது அவங்களுக்கு தான் பிளஸ் பாயிண்டா அமையும். ஆமா ஐயா, ஒரு விதத்துல எனக்கு ஒரு பிளஸ்ஸா அமையிறது எதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னா,
இந்த கூடவே சுத்திக்கிட்டு எழுந்து நின்று கழுத்த இருக்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருன்றது சௌந்தர்யாவுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் சௌந்தர்யா கேர்ஃபுல்லா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த கேம் வந்து சௌந்தர்யா வந்து அடிச்சு தூக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு மேல போயிடுவாங்க. ஒரே ஒரு காம்படிட்டர் முத்துக்குமரன் மட்டும்தான். வேற இல்ல இல்ல யாருமே சௌந்தர்யாவுக்கு அது காம்படிட்டரே கிடையாது. இல்ல அது ஓகே. அது நீங்க ஃபேனா சொல்றீங்க. ஆனா சௌந்தர்யாவுமே நிறைய இன்னும் ஹெவியா ஒர்க் பண்ணணும். அவங்க கரெக்டா பேச வேண்டியதை கரெக்டா பேசணும். நிறைய இடத்துல அவங்க பேசுறது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும். அது அது பண்ணாதான் அவங்க ஸ்ட்ராங்கா இன்னும் வர முடியும். ஆசிக் பேசுறீங்களா? ஓகே ரகு அவங்க கொஸ்டின் கேட்டாங்கல்ல, ஷான் உங்ககிட்ட கேக்குதா? பதில் இருந்தா சொல்லுங்க ஆசிக். ஏன்னா எனக்கு விஜய் விஷால பார்க்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆகுது ஆசிக். சீரியஸா சொல்றேன். ரவீந்திரன் சார் நீங்களும் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க. என்னால முடியல ஐயா. நான் விஜய் விஷால் பாதிக்கப்பட்டவன். சொன்னோம்னா இன்னும் 10 சொல்லுவேன். கேக்குதா? ஆக்சுவலா இல்ல நீங்க சொல்லுங்க சார் இல்ல சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா இது இது இப்ப நீங்க சொல்ற இத நிறைய பேருக்கு சொல்லி கேட்டிருக்கேன். இவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னு. ஆக்சுவலா சி விஜய் விஷால் இப்ப பேசுற அந்த கான்ஃபிடன்ஸை தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனது. அதாவது என்னன்னா, நேத்தும் சரி போன வாரமும் சரி ஒரு ப்ராப்ளம ஒருத்தங்களை நீங்க ஸ்பூன் ஃபீடோ இல்ல எப்படி சொல்றது, அவனுக்கு வலிக்காத முறையில ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்ணிட்டு விட்டீங்கன்னா, அவன் அடுத்த வாரம் அவனோட ஆட்டிடியூட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல தான் போகும். அவனுக்கு அது தப்புன்னு தோணவே இல்லை அப்படின்றது தான். ஆனா அவனுக்கு அது தப்புன்னு தோன்றதுக்கு ஒரு டோன் அண்ட் ரூட்னஸை கொண்டு போகணும். அதை வந்து என்ன பர்பஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இது ஒரு வேலை சென்சிட்டிவ் பாயிண்ட்ன்றதுக்காக கொண்டு போனாலும், இப்போ இவங்க இப்போ இப்போ சொல்ற இந்த ரியாக்ஷன் பேஸ்டு பாயிண்ட்டுக்கு வந்து விஷால் சொல்றதோ இல்லை மற்றவங்க சொல்றதையோ வந்து அவர் ரைட்டாவே நான் இப்போ இந்த இது ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த கேள்வியை அவர் கேர்ள்ஸோட நிறுத்திடலாம், பாய்ஸ்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு சௌந்தர்யாக்கு தெரிய வேண்டியது, உன் கூட பேசுறவங்களே உன் கூட இருக்கிறவங்களே நீயும் இருக்கிறீங்க, உனக்கு அது பண்றது ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா அது தப்புனா நீ திருத்திக்கோ. அப்படி இல்லை நீ பண்றது உனக்கு சரின்னா ஆப்போசிட்ல வர ரெப்பர்கேஷன்ஸை ஃபேஸ் பண்ணு அப்படின்றது ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணும். ஏன்னா ஒட்டுமொத்த வீட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி ஒரு தாட் இருக்கும் பொழுது இதுல ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இவங்க விஷால் இத சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்றது இவங்க தான் அதை உடைக்கணும். இவங்க அதை உடைச்சா எனக்கு இப்ப இருக்கிற விஜய் சேதுபதி அவர் அதை கேட்க பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. அதை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த ரியாக்ஷன் கொடுக்கறத நிறுத்துமா அப்படின்னு தான் சொல்வாரே தவிர அப்படிதான் பேசுவாருன்ற ஃபீலுக்கு கொண்டு வந்துட்டார். அவரே விஷாலுக்கு லாயரா பேசுவாரு. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா மட்டுமே அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனை அவங்களுக்குள்ள மைண்ட் செட் கிரியேட் பண்ற மாதிரி இதை சுத்தி இருக்கிறவங்களாம் சொன்ன அவங்க பண்ணலன்னு நான் சொல்ல, அவங்களும் பண்றாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்க இதை தான் பண்றாங்க. ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்குமே ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணி கூட்டு போறாங்க. அது எதுக்காக அப்படி ஒரு ஃபீட் பண்ணி கூட்டிட்டு போனா அதுக்கு நெஸ்டியே இல்லை. இது இது அண்டர்ஸ் அண்ட் அன்டில் போன வைல்ட் கார்டு கண்டஸ்டன் யாராச்சும் போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லணும், அவங்களும் சொல்லலை. ஸோ அது வந்து அட்வான்டேஜாக தானே சார் போவோம் ஆல் டுகெதர். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உடைக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப இப்போ முத்துக்குமரனை கூப்பிட்டு உனக்கு ரொம்ப தலையில கிரீடம் வச்சானே உன் ஹெட் வெயிட் கூட போயிடுச்சுன்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு விஷாலுக்கு ஒரு 2 லைன் சொல்ல தெரியலையா? கண்டிப்பா சொல்லிடலாம். அவர் அதை ஏன் பண்ணாம இருக்காருன்னு தெரியலையே. சார் ஒரே ஒரு அருணுக்கு இந்த விஷயம் வாட்டி மட்டும் நான் ஆட் கேப்டன்சில வந்து பண்ணிக்கிறேன். வச்சு செஞ்சிருக்கணும் சார் அவரு. ஆக்சுவலா அதுவுமே பண்ணாம விட்டாரு. அருணை விட முத்துலாம் இவ்வளவு பெட்டரா பண்ணாப்ல கேப்டன்ஷிப். அதான் சொல்றேன். ஆக்சுவலா அந்த கம்பேரிட்டிவ்லி நிறைய விஷயம் வந்து அங்க நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இண்டிவிஜுவலி ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு பொறாமையில ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க, இவங்க கிட்டக்க அந்த நல்ல பேர் வாங்கலைனாலும் வெளியில வாங்குற பேர் தான் அந்த மாதிரியான சினாரியோல ரொம்ப முக்கியம். பட் ஆனா ஆல் டுகெதரா பிடிக்காத ஒரு செயலை செய்யற ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அட்ரஸ் சரியான நேரத்துல அட்ரஸ் ஆகலைன்னா அது அடுத்த கான்ஃபிடன்ஸ்ல அடுத்த லெவலுக்கு ரொம்ப பாஸ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் நான் பாக்குற என்னன்னா, பொதுவா போன வாரம் வரைக்கும் வந்து போன 2 வாரமோ 3 வாரமோ நினைக்கிறேன்
கன்சிக்யூட்டிவா வந்து சாட்டர்டே சண்டேக்கு முன்னாடியே கேப்டனை சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஆமா ஆமா இப்ப இந்த ஆமா ஸ்வாப்புக்காக அப்படி பண்ணாம இருக்காங்களோ? தெரியல சார், இருக்கலாம். நம்மளுக்கு தெரியல இன்னும் கன்ஃபார்மா. நாளைக்கு தான் தெரியும். மேபி இமாத் வந்தாருன்னா சொல்லுவாரு. அவரு காணோம் ஆளை. சார் ஞானசெல்லம் கேட்டா தெரிஞ்சிடும். அவர் அமைதியாவே இருக்காரு, அவர் கேட்டா தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து விஜே விஷாலை காப்பாத்துறதுக்கு அடி வாங்குறதுக்குன்னே உள்ள அனுப்பி வச்ச ஆள் ரயானோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாம் உள்ள இருக்கிற ப்ராடக்ட் தானே, அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த விஜே விஷால் பேசுனதெல்லாம் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு காமிச்சிருந்துருக்கணும். அது இல்ல காமிக்க பாப்போம். ஆக்சுவலா இந்த வாரம் அது ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு ஒரு ஹோப் இருக்கு. ஆக்சுவலா ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அதுக்குதான் ஐயா இப்போ ப்ரிப்பேர் என்ன பண்ற மாதிரி இருக்கு. அது இல்ல இப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிட்டு போனா தலையும் புரியாம காலும் புரியாம அவன் எப்படி அதை மேனிபுலேட் பண்ணான்னு பாத்தீங்கல்ல நீங்க. கரெக்ட். அது வந்து இப்போ பப்ளிக்காவே இப்போ சௌந்தர்யாவுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த சௌந்தர்யாவை பத்தி இப்போ எல்லாருமே அந்த ரியாக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இதுல வந்து பார்ப்போம். இந்த வீக் கேம்ல தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஞானசெல்வம் இருக்கீங்களா? ஞானசெல்வம் ஓகே. ஷாம் நான் இல்ல பேசலாமா? அவர் லிசனர் மோட்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு சாம். கொஞ்ச நேரம் ஐ திங்க் அப்படியா? ஆமா வெளில இருக்காரு போல. சரி, ஆஷிக் பேசிட்டோம். தேங்க்ஸ் சார். வணக்கம் ஷாம். ஒன் செகண்ட் ஆசிக். சொல்லுங்க, என்ன கேள்வி என்கிட்ட? ரவீந்திர ப்ரோ வணக்கம், குட் ஈவினிங். இந்த இந்தியன் எக்கானமி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கே, எப்படி ரீபில்ட் பண்ணலாம்னு கேட்கலான்னு. இல்ல இவரை கூப்பிடும் போது பேச மாட்டாரா ரவி சார்? இன்னொருத்தர் வந்து மைக்க புடிச்சிட்டு அதாவது அப்படிங்கும் போது நிறுத்துங்க நான் பேசுறேங்க வேண்டியது. இல்ல நானு ஆக்சுவலா நான் லிசனிங்ல தான் இருப்பேன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு இருந்ததுனால இமீடியட்டா வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பேச முடியல. சரி 2-3 வாட்டி பேரை கூப்பிடுறாங்க, நான் ஓரம் கட்டி என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா இல்ல சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஸ்வாப் வந்து கன்ஃபார்மா ஞானசெல்வம்? அதுதான் கேட்கலாம். இல்ல அது நான் வந்துட்டு நேத்திக்கு ப்ரோக்ராம் பார்க்கலங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்றதுனால நேத்திக்கு பார்க்கவே இல்லை எபிசோட. பட் ட்வீட்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். இப்படி போனாதான் இந்த கேமோட அந்த போக்கே மாறும். ஒன் சைடடா ஒரு பேலன்ஸ், ஒன் சைட் பேலன்ஸா மட்டுமே போயிட்டு இருக்குல்ல. ரவீந்திர ப்ரோ ஞாபகம் இருக்கா, நீங்க வந்த அடுத்த அந்த டைம்லயே உங்ககிட்ட பேசும்போது நான் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. இது வந்துட்டு வீக் ஆன் வீக் ஸ்வாப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, அட போடா அந்த துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு மொத்தமா. டேய் நான் நிஜமா தான்டா சொன்னேன். பெட்டியெல்லாம் அந்த எடுத்து துணிமணி எல்லாம் மொத்தமா ஸ்வாப் பண்ணிட்டு அது இப்ப மாத்துற மாதிரி மாத்துறதா இருந்தா ஓகேடா. இது கூட நாங்க நேத்து தான்டா பேசணும். இப்ப கேமோட சுவாரஸ்யம் வரணும்னா இந்த இடமே மொத்தமா ஒருவேளை மாறினா கேர்ள்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராடனரி பவர் கிடைச்சா மாறலாமா நேத்து தான் பேசணும். ஆனா வீக் ஆன் வீக் மாறினது நீ சொல்லும் போது போடா நான் இந்த துணிமணியை மாத்தி மாத்தி வைத்தா நானே எலிமினேட் ஆகி வந்துக்கிறேன்னு வந்திருப்பேன். அது அங்க அவ்வளவு கஷ்டம்டா. அது கரெக்ட் ப்ரோ. ஏன்னா 106 நாளைக்கும் இப்ப இமாஸ் கூட வந்துட்டு இங்க ஸ்பேஸ்ல பேசும்போதே கேட்டதாரு, அப்பயுமே நான் சொல்லியிருந்தேன் 106 நாளைக்கும் இதுதான் உங்க இடம், பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாருன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இல்ல அப்படிதான் ஆச்சு. இப்பவும் சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல தலைவா, அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல. பிக் பாஸ் நினைச்சா இந்த வீட்டோட என்டையர் ரூல்ஸை எப்ப வேணாலும் மாத்துறதுக்கு ஒரு அதிகாரம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது பிக் பாஸ் மட்டும் இருக்குல்ல. அப்போ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் அட்லீஸ்ட் எய்தர் ஆஃப் வே மார்க் இல்ல ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா டெஃபினட்டா அவங்க மாத்தினா மட்டும்தான் இந்த கேமை வந்துட்டு ஈக்குவல் பேலன்ஸா கொண்டு போக முடியும். இப்ப கேர்ள்ஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ற அந்த ஒரு அவர்ஷனை அப்படியே ஆப்போசிட் சைடு போனா அவங்க எந்த அளவுக்கு பாய்ஸ்க்கு டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த விதத்துல வந்துட்டு பாய்ஸோட எதிர்கொள்ளும் திறன் எப்படி இருக்கு, கேர்ள்ஸ் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா இல்ல அதுலயுமே ஒரு மாதிரி ஸ்மார்ட் பிளே பண்ணி அந்த கேர்ள்ஸ்ன்றவங்க சூப்பரான பிளேயர்ஸ்ன்ற மாதிரி நிலைப்படுத்திக்க போறாங்களான்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான் நானே பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் தலைவா, லைக் கேப்டன்சி அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது எனக்குமே. நீங்க சொல்லிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆக்சுவலா இதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. இது வந்து நான் விஜய் சேதுபதி சார் கேட்கும் போதும் சொல்லியிருக்கேன், உள்ள பிளேயர்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்கேன். நெவர், அதாவது உள்ள போகும்போது எனக்கு டபுள் சைட் காட்டும் ஓகே தான், சிங்கிள் சைட் காட்டும் ஓகே தான்.
நான் அப்போ ஒரு பவரை நெகோஷியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது சண்டைகளா மாறி சண்டை போயிட்டு இருக்கும் போதும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். there is no problem on the sides. The only thing, the person need to be very clever to handle the place. இந்த பக்கம் கிடைச்சாலும் கேம் ஆடலாம், அந்த பக்கம் கிடைச்சாலும் கேம் ஆடலாம். ஆனா கேம் ஆடணும். நீங்க கிச்சனும் ஸ்டோர் ரூமும் இருக்கு, அதனால ஆண்கள் கிட்டக்க தான் பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு பொண்ணுங்க பேசி பேசியே விட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா தன்னோட இடத்தோட பலத்தை எஸ்டிமேட்டை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் அது. இப்போ என்னன்னா இந்த மைண்ட் செட்ல ஹை ஆங்கிள் இருக்கக்கூடிய இப்போ ஜென்ஸ்க்கு வந்து இடம் மாறினோன்னா கேர்ள்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ரீபில்ட் ஆகும்ல. சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் கிடைச்சிருச்சு, நீங்க நினைக்கக்கூடிய இந்த பவர் உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த பவர் நீங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி உங்களுக்கான இந்த கேம் சுவாரஸ்யத்தை எப்படி கூட்டுறீங்கன்னு பார்க்கலான்ற அந்த ஆங்கிள் தான் மாத்திருப்பாங்களே தவிர, இப்பவும் சொல்றேன், இந்த சைடு அந்த சைடுன்னு எந்த இதுவும் கிடையாது. விளையாடக்கூடியவனுடைய நாலேஜும் அந்த கிரியேட்டிவ் எசன்ஸ் மட்டும்தான் இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தும். சைடெல்லாம் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பெனிஃபிட்ஸ் தானே இருக்கு. சைடுல வேற என்ன இருக்கு? பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது கரெக்ட் ரவி ப்ரோ. லைக் இல்ல அந்த சைடு அதுதான் வந்துட்டு நானே சொல்லுவேன். ஒன் செகண்ட் இல்ல அதுதான் அந்த சைடுல வந்துட்டு அதிக வெயிட்டேஜ் இருக்கு, இந்த சைட்லயே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத கேர்ள்ஸ் புக் பண்ணிட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி இப்போ அவங்களுக்கு கொடுக்கும் போது இதை எப்படி கேம் போகும்ன்றது இப்போ ஒரு ரூல் எழுதுவாங்கல்ல, இப்போ மறுபடியும் ஒரு சின்ன 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 விஷயங்கள் ரூல் ரீடிஃபைன் ஆகும்னு நினைக்கிறேன் சைட் சேஞ்ச் ஆனதுனால. அந்த ரூல் ரீடிஃபைன் வந்து ஒருத்தங்க ஸ்மார்ட்டா எழுதிட்டாங்கன்னா அதை வச்சு கேம் ஆடலாம். சார் இப்போ நீங்க நைட்டுமே இதை பத்தி பேசணும், ரூல் ரீடிஃபைன் பண்ணணும்னு சொல்றீங்க கரெக்டா? ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன, இந்த ஆட்டம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு மாறுறதுக்கு பாக்குறதுக்கு என்னன்னா, இந்த சைடு ரூல் இருந்தப்ப இதே ரூலை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சைடு இந்த ரூல் இருந்தப்ப நீங்க என்ன வச்சுட்டு பண்ணீங்க, அப்படி பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரூல்ஸை ரீடிஃபைன் பண்ணா அது நல்லா இருக்காது இல்ல. ஏன்னா வந்து பசங்க வந்து தே பீன் கீப் ஆன் கிவிங் டாஸ்க் ரைட், கேர்ள்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே விஷயத்துல இவங்க டாஸ்க் சொன்னா பசங்க பண்றாங்களான்றது தானே கேம்.